ஹாய், ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், காராமணி நல்லா ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிற காராமணி கொஞ்சம் ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது அவல், இந்த மெலிசாக இருக்கிற அவல், இதை ஒரு 2 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் அரைச்சிட்டு நம்ம வடை சுட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வெங்காயம், மல்லிச்செடி, கொஞ்சம் உப்பு, சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1 ஸ்பூனு அரிசி மாவு கொஞ்சம் பைண்டிங்காக. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வடை சுடுறதுன்னு பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், இந்த காராமணியை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அவல் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். இது ஒரு நல்லா பைண்டிங் கொடுக்கும். என்னன்னாக்கா, இந்த அவலையும் ஜாஸ்தி குழந்தைங்க எடுக்க மாட்டாங்க, காராமணியும் ஜாஸ்தி எடுக்க மாட்டாங்க. அதனால் இது ஈஸி மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ உப்பு, சோம்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் அரிசி மாவு எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயமும் மல்லிச்செடி. எங்கள் காலத்துலலாம் பச்சையாகவே காராமணி கிடைக்கும். அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெள்ளை காராமணி கிடைக்கும், அதுவும் நல்லா இருக்கும். இது ப்ரௌன் கலரு பாருங்கள். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டோடு கொஞ்சம் பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதில் பட்டை லவங்கெல்லாம் சேர்க்கணுன்றது அவசியம் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு வடை பாருங்கள். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். பின்ன இதை நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காராமணி, பின்ன அந்த போகோ, அதை பின்ன மசாலா எல்லாமே போட்டு இது 1 2 அரைச்சாலே போதும். இன்னும் நம்ம பயிர் ரொம்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், சாப்பிடவும் மாட்டாங்க. நாம் கொடுக்க ரெடினாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓகேவா, செய்யுங்க. இதெல்லாம் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா காலத்துது. எனக்கே இப்போ 60 வயசு ஆகிடுச்சு. இப்போ பாருங்களேன், அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தான டிஷ்ஷஸ்ன்னுட்டுன்னு. இப்போ நான் ஒன்றா போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்டுன்னா கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அது எதுவும் பிரியாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பீனட் டோனட்டுன்னு கொடுத்தோம்னால ரொம்ப இதுவாக சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு சாஸ், ஒரு சட்னி எதனா வச்சு கொடுத்துடுங்க. பாருங்கள், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இது உதிராது, ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் பைண்டிங்க்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய காராமணி வடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பைண்டிங் கொஞ்சம் அரிசி மாவு ஆர் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட்டுடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெஷ்ஷு, நம்ம பாரம்பரியமான ட்ரெஷ்ஷு. நெக்ஸ்ட்டு நம்மலாம் மருந்து டிஷ்ஷு, ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு எல்லா வயசும் சாப்பிட்லாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.